श्रीमान् वेङ्कटनाथार्य कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदाकृति. समर्पणपद्धति श्लोकं 107. रामे वनं व्रजति पङ्क्तिरथे प्रसुप्ते राज्यापवादचकिते भरते ददानीम् आश्वासयेत्क इव कोशलवासिनस्तान् सीतेव चेत्त्वमपि साहसवृद्धिरासीः. பதபதார்த்தம். ஹே பாதுகே, பாதுகையே, ராமே ஸ்ரீராமனானவர் வனம் காட்டை விரஜதி அடைந்தபோது, பங்கிரதே தசரதரானவர் பிரசுப்தே பெரும் துக்கத்தை அடைந்தபோது, அதாவது மரித்தபோது, பரதே பரதனானவர் ராஜ்யாபவாத பட்டத்தை ஒப்புக்கொண்டார் என்ற வெசவுக்கு, அந்த வார்த்தைக்கு, சக்கிதே பயந்தபோது, ததானி அந்த சமயத்தில், துவமபி நீயும், சீதேவ சீதையை போல், சாகச விருத்திகி ஆசீஹி சேத் ராமனோடு காட்டிற்கு போய்விட்டாயானால், க இவ யார்தான், கோசலவாசினஹா கோசல தேசத்திலே வசித்து கொண்டிருக்கின்ற தான் அந்த ஜனங்களை ஆஸ்வாசயேத் சமாதானம் பண்ணுவர் அப்படின்னு கேட்குறார். அதாவது ராமன் இப்போது காட்டுக்கு கிளம்பி வந்துட்டார். இது பாதுகையோட காருண்யத்தை பற்றி பேசுகிற ஸ்லோகம். இப்போது ராமன் காட்டுக்கு கிளம்பி வந்துட்டார். ராமன் காட்டுக்கு கிளம்பும்போது பரதன் நாட்டிலேயே இல்லை, கைகேயி தேசத்தில் இருந்தார் அவர். இப்போ கைகேயி வரம் வாங்கிட்டா, ராமன் கிளம்பிட்டார். இது எதுவுமே அவருக்கு தெரியாது. தசரதன் அவர் மரிச்சு போய் அவரை எண்ணெய் தொட்டியில் கூட வச்சாச்சு. இது வரைக்கும் எதுவுமே தெரியாது பரதனுக்கு, பாவம். இப்போ அவர் உள்ளே நுழையிறார், இந்த அயோத்தியா பட்டணத்துக்குள்ளே நுழையிறார். அப்படியே ஊரே வெறுப்பாக பார்க்கறது. அவருக்கு புரியல, ஏன் எல்லாரும் நம்மளை முறைச்சி பார்க்குறா, ஏன் எல்லாரும் நம்மளை பார்த்து கோபமாக இருக்கா, அவருக்கு ஒன்றுமே புரியல. அவர் நேராக அவள் அப்பாவை தேடுறார், காணும். அம்மா கிட்ட போகிறார், எங்கள் அண்ணாவை தேடுறார், காணும். எங்கே எல்லாரும் போயிட்டா அப்படின்னு உடனே கைகேயி விஷயத்தை சொல்கிறா. இந்த மாதிரி உங்கள் அப்பா போயாச்சு, ராமன் காட்டுக்கு போயாச்சு, துக்கம் தாங்காமல் உங்கள் அப்பாவும் போயாச்சு அப்படின்னு. பரதனுக்கு அப்பேற்பட்ட கோவம் வந்துடுறது. அப்போது அவர் கைகேயை பார்த்து சொல்கிறார், சா துவமக்னிம் பிரசிசவா ஸ்வயம்வா தண்டகான் விச அப்படின்னு. அதாவது பேசாமல் நீ நீயாவே தற்கொலை பண்ணின்றும், இல்லைன்னா நீயாவது காட்டுக்கு கிளம்பி போயிடும், கண்ணு முன்னாடி நிற்காத அப்படிங்கிற. அம்மாவை பார்த்து சொல்கிறார், எந்த பிள்ளைக்கு இந்த பட்டம் வரணும்னு ஆசைப்பட்டு வரம் வாங்கின்றாலோ அந்த அம்மாவை பார்த்து சொல்கிறார், ஒன்று நீயாவே தற்கொலை பண்ணின்றும், இல்லைன்னா நீ காட்டுக்கு கிளம்பி போயிடும், கண்ணு முன்னாடி நிற்காத அப்படிங்கிற. அவருக்கு புரியவே இல்லை, ஏன் இந்த ஜனங்கள்லாம் நம்மளை வெறுப்பாக பார்க்குறான்னு. இந்த விஷயத்தை கேட்ட உடனே அவருக்கு தாங்கவே முடியல. நேராக இங்கேருந்து கௌசல்யை போய் பார்க்க போகிறார். கௌசல்யை உள்ளே நுழைஞ்ச உடனே கேட்குறா, வாப்பா, உனக்கு உங்கள் அம்மாவுக்கு ரொம்ப சந்தோஷமாக நீ நினச்சது நடந்துருத்தா அப்படின்னு கேட்குறா. அவருக்கு இன்னும் துக்கம் தாங்கலை. ஐயோ, கௌசல்யை கூட நம்மளை தப்பாக நினச்சுட்டாளேன்னு ஒரு சர்க்கம் முழுக்க சபதம் பண்ணுறார் அவர். நான் மட்டும் இந்த ராஜ்யத்துக்கு ஆசைப்பட்டவனாக இருந்தால் இந்த நரகத்துக்கு போவேன்னு ஒரு சர்க்கம் முழுக்க சொல்கிறார் அவர். அங்கேருந்து கிளம்பி, இனிமேல் நான் ராஜ்யத்தெல்லாம் ஆள முடியாது, எனக்கு அதுக்கும் சம்மந்தம் இல்லை அப்படின்றார். அதுக்கப்புறமா பித்திருக்காரியம்லாம் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் முடிச்சுட்டும் கிளம்பி, நான் போய் எங்கள் அண்ணாவை கூட்டுன்னு வந்துடுறேன்னு கிளம்பி போகும்போது குஹன் பார்த்துட்டு நினைக்கிறார், இவன் பரதன் இவ்வளோ பெரிய சைன்யத்தோடு வரானே, ராமனோட சண்டை போடுறதுக்காக வரான் போல இருக்குது அப்படின்னு குஹன் நினைக்கிறார். பரதனோட பேசினதுக்கு அப்புறம்தான் பரதனோட மனசு புரியறது. 1000 ராமன் என்கேள் ஆவீரோ தெரியணம்மா அப்படிங்கிறார். அப்போ முதல்ல அவரும் சந்தேகப்படுறார். அதுக்கப்புறம் அங்கேருந்து பரத்வாஜ முனிவரோட ஆசிரமத்துக்கு போனால் அவரும் கேட்குறார், என்னப்பா அது, இந்த மாதிரி அண்ணாவோடலாம் சண்டை போடக்கூடாதுப்பா, இத்தனை சைன்யத்தை கூட்டின்னு வந்துட்டேன்னு உமக்கு கூட புரியலையா, நீர் கூட என்னை இப்படி தான் முக்காலும் உணர்ந்த முனிவர்னு வாழே, நீங்கள் கூட என்னை இப்படி தப்பாக புரிஞ்சுட்டேலேன்னு கதறார். அங்கேயும் பரதன் அங்கேருந்து போய் சித்திரக்கூடத்துக்கிட்ட போகும்போது லக்ஷ்மணன் தூரக்கேந்து பார்த்துட்டு சொல்கிறார், அண்ணா, பரதன் சைன்யத்தை கூட்டிட்டு வரானா, நம்மளை இங்கே கூட இருக்க விட மாட்டான் போல இருக்குது, நான் ஒத்தனே போதும், அத்தனை சைன்யத்தையும் நான் முடிச்சுடுறேன், பரதனை தீர்த்து விடுறேன் அப்படிங்கிற லக்ஷ்மண். ஆக ஒத்தர் கூட பரதனை நம்பவே இல்லை. இந்த பரதனானவன் இந்த பட்டத்தை ஆசைப்பட்டு தான் இந்த மாதிரி பண்ணிட்டா அப்படி. ராஜ்ய அபவாத
இந்த பட்டத்தை ஒப்புக்கொண்டார் என்ற வசவுக்கு, அந்த வார்த்தைக்கு பயந்து ராமா நீ தான் வரணும்னு இவ்வளோ பேர் தப்பாக புரிஞ்சுட்டாலும் ராமன் ஒருத்தர் மட்டும் சரியாக புரிஞ்சுட்டார் பரதனை. அப்போ லக்ஷ்மணன் கிட்ட சொல்கிறார் ராமன், அந்த மாதிரி சொல்லாதடா பரதன், அந்த மாதிரி சொல்லவே சொல்லாத, ஒரு நாளும் அந்த மாதிரி ஆசைப்பட மாட்டான். இன்ஃபேக்ட் இந்த பாதுகையை ஏழை பண்ணி கொடுத்து எல்லாம் பண்ணிவிட்டு பரதன் கிளம்பும்போது ராமன் பரதன் கிட்ட சொல்கிறார், என் மேலேயும் சீதை மேலேயும் ஆணை, நீ கைகேயியை ஒரு நாளும் திட்டக்கூடாதுங்கிறார். அதை ஸ்பெசிஃபிக்காக சொல்லி அனுப்புகிறார். ஏன்னா பரதனுக்கு எவ்வளோ கோபம் இருக்கும்னு தெரியும். இன்ஃபேக்ட் சத்ருக்னன் பரதன்கிட்ட சொல்கிறார், அண்ணா இந்த கூனி அழைச்சின்னு வந்திருக்கேன், இவளை கொன்று போட்டுவிட்டோமா சொல்லுங்கோ, இவளால் தான் இத்தனை கலகமும் நடந்தது, நான் இந்த கூனியை கொன்னுடுறேன் அப்படின்னு. கூனி பயந்து நடுங்கின்னு இருக்கா. கைகேயி பின்னாடி போய் ஓடி ஒளிஞ்சுக்க பார்க்குறா. அப்போ பரதன் நொந்து போய் சொல்கிறார், இந்த கூனி என்னடா பண்ணுவோம், வெட்டுறதா இருந்தால் கொல்றதா இருந்தால் எங்கள் அம்மாவன்னா கொல்லணும், கைகேயியன்னா கொல்லணும். இப்போ ஒரு க்ஷணம் எனக்கு ஒரு நிமிஷம் ஆகாது கைகேயியை நான் கொல்றதுக்கு. ஆனால் இந்த மாதிரி பண்ணேன்னா அது ராமனுக்கு பிடிக்காதுங்கிற ஒரே ஒரு காரணத்துக்காக நான் கைகேயியை உயிரோட விட்டு வச்சுருக்கேன். இந்த கூனி என்ன பண்ணுவோம், அவளை போக சொல்லு, போ போ அப்படின்னுடுற. அந்த ராமனோட பிரீத்திக்காக தான் கைகேயியே அவர் உயிரோடு விட்டு வச்சார். அது தெரியும் ராமனுக்கு. அதனால் ராமன் சொல்கிறார், இங்கேருந்து பரதன் கிளம்பும்போது என் மேலேயும் சீதை மேலேயும் ஆணை, நீ கைகேயியை நீ ஒரு நாளும் துச்சமாக நினைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அனுப்புகிறார். ஆக அவ்வளோ அவ்வளோ நொந்து போன மனசோடு வந்த பரதனுக்கு சப்போஸ் ஒரு வேளை பாதுகை சீதை மாதிரியே நான் போக மாட்டேன் அப்படி, இப்போ சீதையை நீ என்னோட வராதமான்னு சொன்னார். ஆனால் சீதை பிடிவாதம் பிடிச்சுட்டு கிளம்பினான். அதனால தான் இந்த ஸ்லோகத்தில் எடுக்கிறார், சீதேவச்சே துவமப்பி, சீதை மாதிரியே நீயும் நான் திருப்பி அயோத்திக்கு போக மாட்டேன், உங்களோட தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன்னா அந்த பரதனோட கதி என்ன ஆயிருக்கும், இந்த கோசல தேசத்தில் இருக்கக்கூடிய இந்த ஜனங்களோட நிலை என்ன ஆயிருக்கும். ஆக பாதுகையே நீ அவ்வளோ காருண்யத்தோட அவ்வளோ மனசு நொந்து போன பரதனுக்கு ஒரு ஆஸ்வாசப்படுத்துகிற மாதிரியான ஒரு வேலையை செஞ்சியே, சீதை கூட பண்ண துணியாத ஒரு வேலையை, அதாவது பெருமாளை விட்டு பிரிய மாட்டேன்னு சீதை சொன்னால் திருவடியை விட்டு பிரியாமல் இருக்கக்கூடிய பாதுகையானவள் திருவடியை கூட விட்டுட்டு பிரிஞ்சு இருக்கேன். ஆனால் அந்த பரதனானவன் எவ்வளோ பாவம், அவனோட துன்பம் சகிக்காமல் நீ கிளம்பி வந்தியே, ஒருவேளை நீ வரலன்னா இந்த ஜனங்களையோ அந்த பரதனையோ யார் சமாதானப்படுத்துவா அப்படின்னு இந்த ஸ்லோகத்தில் சுவாமி சாய்க்கிறார். ஆக பாதுகையோட காருண்யமானது அப்பேற்பட்ட காருண்யம் அப்படின்றத நமக்கு உணர்த்துறது. இந்த ஸ்லோகமே இவ்வளோ அழகுன்னா இதோட உட்கருத்து அதை விட அழகு. என்னன்னா இந்த ஜனங்கள்லாம் இப்படி தவிச்சு போயிருக்கா. இப்போ நம்மெல்லாம் தான் அந்த அயோத்தி ஜனங்கள் மாதிரி தவிச்சு போயிருக்கா. இப்போது 4000ன்றது இல்லாமையே போயிடுத்து நடுவில். அப்போது அந்த நாதமுனிகளுக்கு பெருமாளானவர் அந்த ஆழ்வாரை சாதிக்காது போனால் இன்றைக்கி நமக்கு ஏது குரு பரம்பரை, இன்றைக்கி ஏது நமக்கு ஆச்சாரிய பரம்பரை. ஆக அந்த பெருமாளானவர் பரதனுடையதும் அந்த ஜனங்களுடையதுமான சோகம் தீர்வதற்காக எப்படி பாதுகையை பரதன் கிட்ட கொடுத்தாரோ, இப்போ பரதன்றவர் யார் நம்ம முதல்லையே பார்த்துருக்கோம், நாதமுனிகள்ன்ற பரத அப்படின்றது நாதமுனிகளை குறிக்கும்னு பார்த்துருக்கோம். ஆக பெருமாளானவர் பாதுகையை பரதன் கிட்ட கொடுத்தார். பெருமாளானவர் நம்மாழ்வார நாதமுனிகளுக்கு திருப்பி அந்த யோக திசையில் 1000 கேட்ட அந்த நாதமுனிகளுக்கு 4000 கொடுக்குறபடி ஆணையிட்டார். இந்த மாதிரி பெருமாள் நமக்காக ஆழ்வார் மூலமாக நாதமுனிகள் மூலமாக நமக்கு அந்த 4000 கொடுக்கலன்னா இன்றைக்கி நமக்கெல்லாம் ஏது ஆச்சாரிய பரம்பரை அப்படிங்கிறது தான் இதோட உட்கருத்தாக அமையிறது. ஆக அந்த காருண்யமானது ஆழ்வாரோட காருண்யமானது பாதுகையோட காருண்யமானது பரதன் மூலமாக ஜனங்களுக்கு கிடைச்சா மாதிரி ஆழ்வாரோட காருண்யமானது நாதமுனிகள் மூலமாக நமக்கு கிடைச்சதுங்கிறது தான் இந்த ஸ்லோகத்தோட உட்பொருளாக அமையறதடியேன். கவிதார்க்கிக சிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹ.